நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக அது மாதிரி நடக்காதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்க சூழலில் இனிமே இப்போ தான் ஒரு தமிழக வெட்டிக்கலை வந்திருக்காங்க, அடுத்து ஒவ்வொரு கட்சியினராக வந்துட்டுருக்காங்க. உள்ள சட்டசபை பிரச்சனை எடுத்து வெளியே எடுக்க போகிறாங்களா அல்லது பல்வேறு நேற்று உதயநிதி கைதியை பொறுத்து வெளியே எடுக்க போகிறாங்கன்னு தெரிய வரும். ஆனாலும் எல்லாரும் எதிர்பார்ப்பது, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த பட்ஜெட் எந்த மாதிரி இருக்குதுன்னு தான். அதில் வந்து குறிப்பாக பார்க்கும்போது எந்தெந்த துறைக்கு முக்கியத்துவம் இவங்கள் வாக்குறுதி கொடுத்த 2500 அந்த பணமாகட்டும் மற்றும் பல்வேறு அந்த அந்த இவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்த மாதிரி என்ன மாதிரி பண்ண போகிறாங்க மக்களுக்கு, அது ஒரு புறம். அதே போல் உட்கட்டமைப்பும் ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி இருந்தாலுமே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது எவ்வளவு ஒவ்வொரு துறையிலுமே எவ்வளவு நிதி இருந்து எப்படி அந்த மாதிரி இது அதாவது முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகளுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய பணிகள், முக்கியமாக உட்கட்டமைப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு துறைக்குமே நகராட்சி மற்றும் துறை எடுத்துக்கொண்டால் என்றால் முழுவதும் குடிநீர், இந்த எல்னினோவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் சூழலில் குடிநீர் தட்டுப்பாடு அது பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் அந்த துறைக்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்கீடு, அது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையாகட்டும், குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னா ஒவ்வொரு துறையிலுமே பல்வேறு மாற்றங்களை கண்டிப்பாக இவங்க செஞ்சாகணும். ஏன்னா வருங்காலத்தில் இருக்கிற இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா முழுவதுமாகவே இளைஞர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆட்சியுமே என்ன சொல்கிறாங்கன்னா வருவாங்க, வேலைவாய்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான வேலைவாய்ப்பில் அதுக்கான அந்த எந்த விதமான திட்டங்களுமே இருக்காது. எந்த ஆட்சி வந்தாலுமே அது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இந்த சூழலில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிய வரும். வேலைவாய்ப்பு, இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அவங்க செய்ய போகிறாங்களாங்கிறது தெரிய வரும். எனவே இது முக்கியமாக பரவாயில்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரியாக 10 மணிக்கு வந்து சட்டசபை கூட ஒன்று நிதியமைச்சர் நிதிநிலைக்கு தாக்கல் பண்ணுவார். அப்போ தான் இவங்க மற்ற கட்சியினர், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், எதிர்க்கட்சியாகட்டும் மற்ற அதிமுக ஆகட்டும், அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும். கோபால், மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த தமிழ்நாடு நிதி பட்ஜெட். அது சார்ந்து எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது, அவங்க இன்று சட்டப்பேரவையில் அவங்க சார்ந்த விஷயங்களை எப்படி முன்வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் எதிர்கட்சிகளுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள், திமுக அதிமுக கட்சிகளுடைய சூழல்? ஏன்னா எதிர்கட்சி அதான் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இவர்கள் ஏற்கனவே நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்லும்போது ஊழல் பட்டியல் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்கனவே இவர்கள் காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். எதிர்கட்சி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. இந்த பிரச்சனையை அவங்க எழுப்புவாங்களா? ஏன்னா இது ஏதோ மழை பெய்ந்து தண்ணீர் வந்ததுனால உபரி நீர் வரனால பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் கூட நிலையான ஒரு தீர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிலையான தீர்வுங்கிறது என்ன, எப்பொழுதுமே ஒவ்வொரு முறையுமே அந்த தண்ணீர் வருவது பிரச்சனையாக இருக்கிறான். அவர் இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, காவிரி மேலாண்மை சொன்னாலும் கூட அவர்கள் செய்வதில்லை. இருந்தாலும் அது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதே போல் மேகதட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கூச்சை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அதை பற்றியே தமிழக வெற்றிக் கழகம் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. அதனால் இவங்க அந்த பிரச்சனையை உள்ள எழுப்புறாங்களான்னு தெரிய வரும். அதே போல் நேற்று நடந்த அந்த கைது நடவடிக்கை குறித்து அந்த பிரச்சனையை வெளியே எழுப்பலாம். ஆனாலும் தற்போது அவர்கள் உள்ளே சென்று முழுவதுமாக இந்த பட்ஜெட்டை கேட்குறாங்களா, இல்லை பட்ஜெட் வாசிக்கும் பொழுதே அவர்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்புகிறார்கள் என்பது தெரிய வரும். சரியாக அது 10 மணிக்கு தெரிய வரும். இப்பொழுது வந்து ஒவ்வொரு தமிழக வெட்டிக்கழகமும் மற்ற கட்சியினர் ஒவ்வொருவருமாக இப்போ தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் எதிர்கட்சியினர் கண்டிப்பாக உள்ளே வந்து அவர்களுடைய நடைமுறை, ஆனால் இது நேரலை செய்யப்படுவதால் அவர்கள் எந்த மாதிரியான முன்பு இருந்தது போல பல்வேறு பிரச்சனை வராதுதான் என்று எதிர்பார்க்க. என்னன்னா முன்பெல்லாம் ஒரு கண்டிப்பாக சச்சரவுகள் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். ஆனால் இந்த நேரலை என்பதால் இவர்கள் என்ன செய்கிறாங்க அனைவருமே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இந்த எதிர்க்கட்சியினை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறார்களா அல்லது எதற்காக, அதாவது கைது நடவடிக்கை மட்டும் கேட்கலாம்னு தெரிய வரும். ஆனால் குறிப்பாக கண்டிப்பாக காவேரி பிரச்சனையை கண்டிப்பாக எழுப்புவார்கள் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தான். ஏன்னா மற்ற தகவல் வரும் பொழுது பார்த்தா கண்டிப்பாக எதிர்க்கட்சியினை செய்வார்கள் என்று தகவல் வெளியாகிட்டு இருக்கு. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் கைது, தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டது, அதன் பிறகான விடுதலை, காவலுடைய பிணை விடுதலை, இதெல்லாம் அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்?
இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா அதுதான் அந்த பிரச்சனை எழுப்புறாங்களா, இல்லை வந்து அதை சரி நேற்றே முடிந்ததுன்னு போட்டு இவர்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பண்ணாங்களான்னு தெரிய வரும். ஏன்னா நேற்று நடந்த விஷயத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஈடுபடுத்துறாங்க. ஆனால் காவிரி பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கிற விதத்தில் கொண்டு வந்தாங்கன்னா இவர்கள் மக்கள் மத்தியில் வருவாங்க. ஆனால் நேற்று இந்த கைது நடவடிக்கையை மட்டும் எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவர்கள் பெயர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் எதிர்க்கட்சியை பொறுத்தவரை விவசாயிகள் பிரச்சனையை எடுத்து காவிரி பிரச்சனை தான் கண்டிப்பாக எழுப்பார்கள் என்று அந்த மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. நேற்று பிரச்சனை கொண்டு சொன்னாலும் கூட மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த காவிரி பிரச்சனை மற்றும் மேகதாது பிரச்சனை, காவிரியில் இருக்கக்கூடிய மேகதாது பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை எதையும் கண்டுகொள்ளவில்லை என்று, அதாவது பொதுவாக மெத்தனமாக செயல்படுகிறது என்று, தமிழக வெட்டிக்கழகம் மெத்தனமாக செயல்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. அந்த பிரச்சனையை எழுப்பதற்காக தான் அதிக அளவு வாய்ப்பு இருக்குது.